உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, நீங்க இப்படி வழுக்கட்டாயமாலாம் எங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க இங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மரியாதை இல்லாம பேசாத. நான் இங்க பேச வந்திருக்கேன். சோ பேசாம I'm not going anywhere. Got it? சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண. இவ்ளோ ஆட்டிடியூட் காட்டுறது நல்ல விஷயம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா அங்க போய் உட்கார்ந்து நான் சொல்றத கேளு. I said அங்க போய் உட்கார்ந்து நான் சொல்றத கேளு. உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க, எப்ப வருவாங்கன்னு சொல்றியா? அவங்க எங்க பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. வர டைம் ஆகும். அப்ப இன்னைக்கு என்னால அவங்க கிட்ட பேச முடியாது போல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது நான் பேச முடியும்ல. இவங்களுக்கு இன்னும் என் அடையாளம் தெரியல போல இருக்கு. குட். பட் அப்பா வரத்துக்குள்ள இவங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. மீரா, நீ அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டல? ஓ நோ மோகன், ஐம் ரியலி சாரி. நான் அவசரத்துல அம்மாவோட ரிப்போர்ட் எடுக்க மறந்துட்டேன். என்ன என்ன மீரா இப்படி பண்ற நீ? இப்ப வீட்டுக்கு திரும்பி போயாகணுமே. இவங்க ரெண்டு பேரையும் நம்பிட்டு இருந்தா நான் நிச்சயமா குணமாக முடியாது. பத்தாததுக்கு அந்த ராதா வேற மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா. மோகன் வேற ராதாக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக தயாராயிட்டு இருக்கான். இனி என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வணக்கம் யுவன் தம்பி. பாட்டி, தாத்தா, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ். வாப்பா. வரோம். ராதிகா உங்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுவா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்களோட நினைப்பு தான் அவளுக்கு. பாட்டி, தாத்தா, நீங்க வரும்போது எதுவும் பிரச்சனை இல்ல? ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாங்க நிம்மதியா வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உள்ள வாங்க. சுஷேல், வாங்க. தாத்தாக்கும் பாட்டிக்கும் தண்ணி கொண்டு வா. ராதிகாவோட அப்பாவும் பாட்டியுமா? இவன் எதுக்கு இவங்கள வர வச்சிருக்கான்? இவன் என்னதான் நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசிட்டேனா? ஐம் சாரி. ஆனா சில நேரம் அப்படி இருக்கிறது அவசியமா இருக்கு. ஐ ஹோப் நீ தப்பா நினைக்கல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்யூ. அன்னைக்கு மானசோட காயத்துக்கு கட்டு போட்டு விட்டதுக்கு. அவன் சைக்கிள்ல இருந்து விழுந்தானே அன்னைக்கு. அதுல இருந்து ஒண்ணு கிளியரா இருக்கு. உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன்ன ரொம்ப பண்பான பொண்ணா வளர்த்திருக்காங்க. இது பாருமா, சில நேரத்துல அம்மாவும் அப்பாவும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாலும்,
நீங்க எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில நேரத்துல பசங்க தெரியாம தப்பு பண்ணிடுவாங்க. அண்ட் தட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். பசங்க தப்பு பண்ணலன்னா அப்புறம் எப்படி கத்துப்பாங்க? அப்படிதான் நீயும் தப்பு பண்ணிட்ட. எனக்கு தெரியும் எந்த வண்டி என்ன வந்து மோதுச்சுன்னு. அது உன்னோட ஜீப் தான். நீ தான் அந்த வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்த. இப்போ நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் நான் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த எல்லாருக்கும் சொல்றதுக்கா? இல்ல 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 இல்ல, நிச்சயமா இல்ல. டோன்ட் வரி. இந்த விஷயத்த நான் யார் கூடவும் ஷேர் பண்ணிக்கல, யார்கிட்டயும் சொல்லல. யுவன் கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த நீயே உன் வாயால எல்லார்கிட்டயும் சொல்லணும். இப்ப இந்த விஷயத்த நீயே தான் உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. இங்க பாருமா, உன்னால ஒரே ஒரு தப்பு நடக்கல. உன்னால நேத்து மொத்தம் 3 தப்பு நடந்திருக்கு. 1, அண்டர் ஏஜா இருந்தும் கூட நீ வண்டி ஓட்டி இருக்க. 2வது, நீ ரிவர்ஸ் வந்து என்னை இடிச்ச. அண்ட் 3வது, தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா நீ அதை மறைச்சிட்ட, பொய் சொல்லிட்ட. பொதுவா நீ பொய்ய உண்மையா மாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, பொய்யாதான் இருக்கும். என்னைக்கும் உண்மையாகாது, அது எனக்கு தெரியும். என்ன குஷி இது? அது 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 வந்து இது அது நீ என்கிட்ட மறுபடியும் பொய் சொல்லிட்டியா? நான் உனக்கு புரிய வச்சல்ல, பொய்யாதான் இருக்கும், என்னைக்கு உண்மையா ஆகாது. எக்ஸாக்ட்லி. நானும் இதை தான் சொல்ல வந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அது இந்த வரியை எப்பவும் நான் தான் சொல்லுவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன். அது எப்படி உனக்கு இந்த வரி தெரிஞ்சது? ஐயோ, நான் தான் குஷின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.